அந்த இயற்கை என்று சொல்ற வார்த்தைய கடவுள்னு சொல்றாங்க. இப்ப உண்டா இல்லையா? அப்படி சொன்னா நான் ஒத்துக்குவேன் என்று சொல்லிட்டு பாருங்க கையில சொல்லிட்டு ஓடிட்டு வாங்க. இந்த அது இப்ப நான் காலையில வரும்போது ஒரு ஆளு இந்த விளையாட்டு கோயிலுக்கு பாருங்க, அதை சுற்றி சுற்றி வரலாம். இப்படி கொடி உட்காந்துட்டு குடிச்சிட்டு இது இது அறியாம இல்லை. இது என்ன? அங்க கல்ல வச்சுட்டு அதை சுத்திட்டு வச்சு அதை கும்பிட்டுட்டு குட்டிக்கிட்டு வர்றதுனால என்ன? அவங்க ஒரு பழக்கம், அந்த மாதிரி தேவையற்ற பழக்கம் எதுக்காக கேட்டேன். நான் சொன்னேன் ஒரு நல்ல பழக்கம், அதுவே நல்ல பழக்கம். தேவையற்ற பழக்கம் அது, அது மூட பழக்கம். அவங்க கையில என்ன இல்ல சிகரெட்டு குடிக்கிறீங்களா எதுக்காக? சட்ட நன்மை என்ன? அதெல்லாம் ஒண்ணும் ஏதோ கொஞ்சம் நேரம், அதாவது 2 மணி நேரம் ஆச்சுன்னா ஒரு மாதிரியா சோர்வா இருக்கும். அதை போய் ஒரு டம் அடிச்சா நல்லா இருக்கு. சரி, இதனுடைய விளைவுகள் இருதயத்தை கெடுக்கும், உடலை கெடுக்கும், அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் எனக்கே தெரியுங்க. நான் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த தவறு செய்துட்டே தானே இருக்கீங்க. அவங்க தவறு செய்யறாங்க, நான் அவங்கள நான் சொல்றேன். காலையில எழுந்து இந்த காலுக்கு அதாவது அங்க ஓடி இங்க ஓடி இவ்வளவு நடைன்னா சொல்ல மாட்டான். 9 சுத்து கோயில சுத்தம்னா ஏதோ கடவுளுக்கு சுத்தறோம்னு சொல்லிட்டு சுத்தமா காலில் நல்லா வாக்கிங் ஒரு 1.5 பல்லாங்க 2 பல்லாங்க போன அளவுக்கு வந்துட்டு அதுக்கு மத்திய இல்ல. இப்படி குனிஞ்சு இந்த தோப்படம் போடும் போது எத்தனை உறுப்புகளுக்கு எத்தனை நார்மல்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தனியா செய்துட்டு போலாமே, எங்க செய்யறதுன்னா தனியா செய்யறவனா என்னடா நடுவு